ப்ரோ அந்த கல்லு வீடியோ ஃபுல்லாக போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது நீ ஃபுல் லொக்கேஷனோட போட்டிருக்க. நீங்கள் ஒன்று ரெண்டு இப்போ இருக்கிற சீசனுக்கு கல் தான் ட்ரெண்ட்னு சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கு வர மாதிரி இருக்கும். ஆந்திரா பாலகிருஷ்ணாபுரத்தில் தான் கல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சின்ன சென்னை சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆந்திராவுக்கு வந்து எல்லா ஊரும் ஆந்திரா அப்படி தான் வரா மாதிரி இருக்கும். எனக்கு கும்மிடிப்பூண்டிலேருந்து ஆந்திரா பக்கத்தில் தான், மொத்தமே 18 கிலோமீட்டர் தான் கும்மிடிப்பூண்டி. அதுக்கப்புறம் எலாவூர்லேருந்து அப்படியே அந்த ஹைவேலே வரா மாதிரி தான் இருக்கும். எலாவூர் செக் போஸ்ட் நீங்கள் தாண்டினீங்கன்னா அங்கேருந்து மிஞ்சி போனால் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் பாலகிருஷ்ணாபுரம். பாலகிருஷ்ணாபுரம் எக்ஸாக்ட் பாலகிருஷ்ணாபுரம் கிடையாது, அது கொஞ்சம் முன்னாடியே வரும். இப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஜஸ்ட்டு பக்கத்தில் தான் 4 நாளில் ஹைதராபாத் போய் ரீச் ஆகிடலாம். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவும் சூப்பராகவும் இருக்கும். ரீல்ஸ் பண்ணனாலும் இல்லாச்சும் வீடியோ எடுக்கனாலும் கண்டிப்பாக நீ இந்த ரூட்டில் வந்து எடுக்கலாம். இந்த சைடில் செடி மரம் கொடிலாம் ரொம்ப அழகாக இருக்கும். நான் போகிறதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா கல்லும் சரி சரக்கும் சரி சீப்பாகவும் கிடைக்கும், சீக்கிரமாகவும் கிடைக்கும். அதனால எல்லாரும் இங்கே வந்துடக்கூடாது. கல் குடிக்கினா மட்டும் தான் வரும், ஏன்னா அது மட்டும் தான் உடம்புக்கு நல்லது. ஏப்ரல் மே ஜூனில் மட்டும்தான் சீசன் வந்து நல்லா இருக்கும். இங்கே வந்து ஒயின் ஷாப் சீக்கிரமாக தந்துடுவாங்க, அதனால நீங்கள் அங்கே போயிடாதீங்க. கல் குடிக்க மட்டும் போங்க. கல் குடிக்கணும்னா நீங்கள் அதுக்கும் தாண்டி உள்ளே போனீங்கன்னா தான் தோப்பில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்பயே இறக்கி குடிச்சாதான் அது நல்லாவும் இருக்கும். கண்ட இடத்துல வாங்கி கண்டதை குடிச்சிடாதீங்க, அது ரொம்ப 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 தப்பு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே தலைக்கறி மீன் எறா முட்டைன்னு சொல்லி எல்லாமே கிடைக்கும். ஆனால் எதுவுமே க்ளீனாக இருக்காது, அப்படியே செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் வெளியேந்து வர சொல்ல சைடிஸ் வாங்கிட்டீங்கன்னா அது உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. கல் குடிக்கிறது தான் கல்லுக்கும் நல்லது. நீங்கள் புதுசாக வந்து குடிக்கிறீங்கன்னா ஒரு சொம்பு 30 ரூபா தான், அதுக்கு மேலே காசு தராதிங்க. ஒரு குடமா நீங்கள் வாங்கினா 210 ரூபா, மொத்தம் 7 சொம்பு தான் வரும். நீங்கள் அதுதான் கொடுக்கணும் காசு. காலைல 4 மணிக்கு இல்லை சாயங்காலம் 5 மணிக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வாங்கிட்டு வெளியே போகாதீங்க, போலீஸ்காரன் பிடிச்சிருவான். நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் கல் குடிக்க ரீச் ஆகிட்டோம். கல் குடிச்சது எப்படி இருக்கும்னு நான் சொல்கிற நேரத்தில் இருக்க மாட்டேன், ஏன்னா நான் கல் நிறையா குடிச்சிருவேன். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? கல்லா இருந்தாலும் குடியா இருந்தாலும் உடம்புக்கு கெடுதல் தான். சேஸ் போட்டு எல்லாரும் என் கூட குடிக்கலாம் வாங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.